Hello friends, welcome to Rajaveli Education Channel. இப்போ இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னா, find the rank of the word late if the letters of the word late are permuted and the words so formed are arranged as in dictionary. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த மாடலில் வந்து உங்களுக்கு இந்த ரேங்க் பேஸ்டு பெர்முட்டேஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற வேர்டு வந்து லேட்டு. ஸோ இந்த லெட்டர்ஸ் லேட்டில் இருக்கிற லெட்டர்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து டிக்ஷனரி ஆர்டரில் பெர்மிட் பண்ணணும். ஸோ பெர்மிட் பண்ணுறப்போ லேட்டுன்ற வேர்டு வர்றப்போ அந்த வேர்டுக்கான ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, பார்க்கலாம். இப்போ இந்த லேட்டுன்ற வேர்டு எடுத்துக்கிட்டு அதோட லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதில் டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம பெர்மிட் பண்ணணும். இப்போ ஏவை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது 3 லெட்டர்ஸ், அதையும் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்துக்கலாம். இப்போ ஏ வந்து ஃபிக்ஸட்னா ரிமைனிங் இருக்கிற 3 லெட்டர்ஸ், இந்த 3 லெட்டர்ஸையும் 3 வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ அதோட பெர்முடேஷன் 3p3. 3p3யோட வேல்யூ 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிற லெட்டர் இ. ஸோ இ வந்து ஃபர்ஸ்ட் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் இருக்கிற லெட்டர்ஸில் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிற லெட்டர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இ வந்து ஃபிக்ஸட், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபிக்ஸட். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது 3 லெட்டர்ஸ், இந்த 3 லெட்டர்ஸையும் 3 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ இதோட பெர்முடேஷன் 3p3, இதோட வேல்யூ 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிற இந்த 4 லெட்டர்ஸில் ஏ முடிச்சாச்சு, இ முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் எல். ஸோ எல் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறது ஏ. இந்த டிஇயில் நெக்ஸ்ட் இருக்கிற லெட்டர் வந்து இ, நெக்ஸ்ட் டி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எல்லும் ஏவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டி, நெக்ஸ்ட் இ வருது. இப்போ நமக்கு லேட்டுன்ற வேர்டு வந்தாச்சு. இப்போ இதோட ரேங்க் பார்க்கணும். இப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன? 6. அப்போ ஏ லாஸ்டா இருக்கிற அந்த பெர்முடேஷன் 6th ரேங்க்ல வரும். நெக்ஸ்ட் இ பெர்முடேஷன் ஓட வேல்யூ என்ன? 3 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ அதோட வேல்யூ 6. அப்போ 6 + 6 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 12th ரேங்க்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ரேங்க்கு எல்ஏஇடிக்கு. ஸோ இது வரைக்கும் 12th ரேங்க்கு, நெக்ஸ்ட் இருக்கிறது 13th ரேங்க்கு. அப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் இதுதான் 14th ரேங்க்கு. அப்போ லேட்டுன்ற வேர்டு வர்றப்போ அது டிக்ஷனரி ஆர்டர்ல 14th ரேங்க்கை ஆக்குபை பண்ணும். இனிமேல் நீங்க இந்த ரேங்க் பேஸ்டு பெர்முடேஷன் எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்றீங்க இல்லையா? ஈஸியா இருந்ததா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.